வின்னர்ஸ் அணியின் முகவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசியின் ஜீவன் உட்சவ் என்கின்ற திட்டம். பிளான் ஜீவன் உட்சவ் திட்டம் எண் 771. பிளான் நம்பர் 771. பிளானோட நேம் ஜீவன் உட்சவ். ஓகேங்களா? ஸோ இந்த 771 அப்படிங்கிற பிளான் 1 அக்டோபர் 2024 ரீலான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ப்ளஸ் அந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைய பயிற்சி வகுப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் எந்த வயதிலிருந்து எந்த வயதினர் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 30 நாள் முடிந்த குழந்தை முதல் 65 வயது நபர் வரை இந்த திட்டத்தில் இணையலாம். ஓகேங்களா? ஸோ 30 days to 65 ஏஜ் இந்த கேட்டகரியில் யாராக இருந்தாலும் இந்த ஸ்கீம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பணம் செலுத்தும் காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருடம், அதிகபட்சம் 16 வருடம். ஸோ 5லேருந்து 16க்குள்ளே நம்ம ஒரு வருஷத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீமியம் பேயிங் டேர்மாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பட் அந்த பிபிடி எப்படி சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ 30 days குழந்தையாக இருந்தால் நம்ம பிபிடி 16 தான் சூஸ் பண்ண முடியுங்க. 16 தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சம் 16 years பிபிடி யாருக்கு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 59 ஏஜுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? சார்ட்டில் இந்த என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற சார்ட்டை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இதே 1 வயது குழந்தையாக இருந்தால் நம்ம 15 years டேர்மும் கொடுக்கலாம், 16 years டேர்மும் கொடுக்கலாம். ஸோ அதிகபட்ச நுழைவு வயது பார்த்திங்கன்னா 60 வயது. ஓகேங்களா? 15 years பிபிடிக்கு. அடுத்து 14 years பிபிடியாக இருந்தால் 2 வயது குழந்தை முதல் கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 61. ஓகேங்களா? இதே 13 வருடம் பிபிடியாக இருந்தால் 3 வயது குழந்தை முதல் கொடுக்கலாம். மேக்ஸிமம் 62 வயது வரை கொடுக்கலாம். ஓகேங்களா? இதே பிபிடி 12 years இருந்தால் 4லேருந்து 63 வரை கொடுக்கலாம். பிபிடி 11 இருந்தால் 5லேருந்து 64 ஏஜ் குரூப் கொடுக்கலாம். இதே பிபிடி 10 இருந்தால் 6லேருந்து 65 வரைக்கும் கொடுக்கலாம். இதே பிபிடி 9 இருந்தால் 7 ஏஜ்லேருந்து 65 ஏஜ் வரைக்கும் தரலாம். இதே பிபிடி 8 அல்லது 7 அல்லது 6 அல்லது 5 இந்த 4 பிபிடியில் எது இருந்தாலும் 8 வயது முதல் 65 வயது வரை நபர்களுக்கு தரலாம். ஸோ இந்த சார்ட்டை பார்த்துக்கேன். ஸோ இந்த ஏஜ் வச்சு தான் அந்த பிபிடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட. அடுத்து மேக்ஸிமம் ப்ரீமியம் சீசிங் ஏஜ், அதாவது அதிகபட்ச ப்ரீமியம் செலுத்தும் காலம் பார்த்திங்கன்னா 75 கிராஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கண்டிஷன். அடுத்து குறைந்தபட்சம் அந்த இன்கம் பெனிஃபிட் வருது பார்த்திங்களா? இந்த ஸ்கீமில் ஒரு இன்கம் பெனிஃபிட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வரும், ஒரு எஸ்பி அமௌண்ட் வரும். ஸோ அந்த இன்கம் பெனிஃபிட் குறைந்தபட்சம் அந்த குழந்தை 18 வயது தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அந்த நபர் 18 வயது தாண்டினா தான் ரிசீவ் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம், அதிகபட்சம் கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அவரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவர் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி, அவரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 lakhs, மேக்ஸிமம் நோ லிமிட். இது தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 24 lakhs வரைக்கும் நீங்கள் என்ன சம் அஷ்யூர்ட் கொடுத்தாலும் 25,000 மடங்காக நம்ம சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதே 24 lakhsக்கு மேலே நீங்கள் சம் அஷ்யூர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 lakh மல்டிபிள்ஸில் நம்ம பாலிசி கொடுக்கலாம். இது தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வயதுக்கு குறைவாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் பாலிசி போட்டதுலேருந்து 2 ஆண்டுகள் அல்லது 8 வயது, இதில் எது முன்னாடி வருதோ அப்போ இருந்து தான் ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். 8 வயது தாண்டின குழந்தையாக இருந்தால் 8க்கு மேலே இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த தகவல் தெரிஞ்சுக்க. இதில் டெத் பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் அக்குமுலேட்டட் கேரண்டி அடிஷன் ரெண்டும் சேர்த்து தந்துடுவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நபர் இறப்பு ஏற்படும் போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிற வேல்யூவும் ப்ளஸ் அது கூட கேரண்டி அடிஷன் இந்த ரெண்டும் இணைச்சு எவ்வளோ கேரண்டி அடிஷன் சேர்ந்துருக்கோ அக்குமுலேட் ஆகிருக்கோ அந்த கேரண்டி அடிஷன் ரெண்டும் இணைச்சு தந்துடுவாங்க. ஓகேங்களா? இதில் அந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது ஆனுவல் ப்ரீமியத்திலேருந்து 7 மடங்கு. இந்த ரெண்டில் எது அதிகமோ அதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படின்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை.
ஸோ சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படின்னா 7 டைம்ஸ் ஆஃப் த ஆனுவல் ப்ரீமியம் அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், நம்ம சூஸ் பண்ணிக்கிற சம் அஷ்யூர்ட், பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த ரெண்டில் எது அதிகமான தொகையோ அதுதான் வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிற வேல்யூவாக நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் இந்த ஆனுவல் ப்ரீமியத்தில் வந்து டேக்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ரைடர் ப்ரீமியம் இருந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அதை பேசிக் ப்ரீமியம்னு அதை தான் நம்ம ஆனுவல் ப்ரீமியம் எடுத்துக்குவோம். அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கண்டிஷன் வந்து அவர் இறப்பு வரை உண்டான செலுத்திய ப்ரீமியத்திலிருந்து 105% வந்து குறையாமல் நம்ம டெத் பெனிஃபிட் கொடுத்தாகணும். 105% மேலே தான் நம்ம கொடுத்தாகணும். இந்த பாயிண்ட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த ஸ்கீமோட ஹைலைட்டே என்னென்னா, இந்த உட்சவ் அப்படிங்கிற ஸ்கீமோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட். அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இன்கம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வு கால பயன், ஒரு வருமான பயன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்கம் பெனிஃபிட் தான் இந்த பிளானோட ஹைலைட்டான ஒரு கீ செல்லிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இன்கம் பெனிஃபிட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரெகுலர் இன்கம் பெனிஃபிட், இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்ஸ் பிபிடி பணம் கட்டி முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு இந்த சர்வைவல் பெனிஃபிட் பணம் வர ஆரம்பிச்சிடும், இந்த இன்கம் பெனிஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதில் ஒரு கஸ்டமர் வந்து ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்காரோ அந்த சம் அஷ்யூர்டுக்கு 10% வந்து கேரண்டீடாக அந்த பாலிசி முடியும் வரை, அதாவது 100 வயது அல்லது இறப்பு, இதில் எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அந்த சர்வைவல் பெனிஃபிட் வந்து அந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்துட்டே வருவாங்க. 10% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட், அது வந்து கேரண்டீடாக டில் 100 ஏஜ் அல்லது டில் சர்வைவல், அந்த நபர் இருக்கும் வரை. இதில் ரெண்டில் எது முன்னாடி ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த சர்வைவல் பெனிஃபிட் கொடுத்துட்டே வராங்க. இந்த 10% கொடுத்துட்டு வராங்க. இது வந்து ஆப்ஷன் 1 ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒன்ஸ் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு அந்த கஸ்டமர் வந்து, ஆப்ஷன் 2 ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இதே 10% வந்து அவருக்கு கிடைக்கும். அந்த தொகை வந்து நம்ம நிறுவனம் வச்சுருக்கோம். அந்த தொகைக்கு 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த கஸ்டமருக்கு அக்குமுலேட் ஆகி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கஸ்டமர் தேவைப்படுறப்ப அதுலேருந்து அவர் 75% இயர்லி ஒன்ஸ் வந்து மேக்ஸிமம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 10% அக்குமுலேட் ஆயிருக்கு. ரெகுலர் ஆப்ஷனில் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துடும். இதே ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுகாது. அந்த நிறுவனமே அந்த 10% வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி வருடம் அந்த 10% வந்து அக்குமுலேட் ஆகிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 5.5% அக்குமுலேட் ஆகி அந்த வேல்யூவோட நம்ம வச்சுருப்பாங்க, நிறுவனம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ வாடிக்கையாளர் வருடம் ஒரு முறை தேவைப்பட்டால் அந்த எவ்வளோ வேல்யூ அக்குமுலேட் ஆயிருக்கோ அந்த வேல்யூலேருந்து 75% மேக்ஸிமம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த வாடிக்கையாளர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் 70%. அப்போ பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் அப்படியே இருக்கும், நிறுவனத்திலே இருக்கும். அந்த பேலன்ஸ் போர்ஷன் அடுத்த வருடம் சேரக்கூடிய அந்த 10%, இந்த ரெண்டும் சேர்ந்து 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், இப்படி வருஷம் அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ரெகுலர் ஆப்ஷன்னா வங்கி கணக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக 10% கேரண்டியாக வந்துட்டு இருக்கிறது. ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்னா அதே 10% வங்கிக்கு வராமல் அக்குமுலேட் ஆகி நிறுவனத்திலே இருக்குது. அந்த வாடிக்கையாளர் விருப்பப்படுறப்ப வருடம் ஒரு முறை 70% வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட நிறுவனத்தில் இருக்கும். இது 5.5% கேரண்டீட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட ஹைலைட்டுங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ எப்போ இருந்து இந்த இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும்? அதாவது நம்ம பணம் கட்டி முடிச்சிடறோம். ஒரு நபருக்கு அந்த பிபிடி, நம்ம அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பிபிடி சூஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ எப்போ இருந்து இந்த இன்கம் பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். 5 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 11th பாலிசி இயர்லேருந்து அந்த இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். அந்த 10% வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சர்வைவல் பெனிஃபிட், அந்த இன்கம் பெனிஃபிட் வந்து 11th பாலிசி இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ நீங்கள் கொடுக்குற பிபிடி வந்து 5 இருந்தால், 6 இருந்தாலும் 11th இயர், 7 இயர்ஸ் பிபிடியாக இருந்தாலும் 11th இயர், 8 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 11th இயர், 9 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 12th இயர், 10 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 13th இயர், 11 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 14th இயர், 12 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 15th இயர், 13 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 16th இயர், 14 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 17th இயர், 15 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 18th இயர், 16 இயர்ஸ் பிபிடியாக இருந்தால் 19th இயர். இதுதான் அந்த சார்ட். ஸோ இந்த பிபிடிக்கு ஏற்ற மாதிரி தான் இன்கம் பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சார்ட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட், அதுக்கப்புறம் 3rd இயர்லேருந்து பணம் வருது. இதுதான் அதோட கான்செப்ட். அதே ஏர்லி ஸ்டேஜில் 5லேருந்து 8 வருஷம் நம்ம பிபிடி கொடுக்குற மாதிரி இருந்தால், 5லேருந்து 8 அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 11th பாலிசி இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்.
இந்த எப்போ இருந்து இன்கம் பெனிஃபிட் வருது அப்படிங்கிறது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கீமில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது வந்து 100 ஆண்டு திட்டம். நம்ம சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டே இருக்கோம். நமக்கு பின்னாடி ஒரு டெத் பெனிஃபிட் வந்து நம்ம ஃபேமிலி வாங்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ தனியாக மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயம் இதில் இல்லை. ஓகேங்களா? அடுத்து கேரண்டி அடிஷன்னா உத்தரவாத தொகை. அதாவது நம்ம நிறுவனம் வந்து பாலிசி துவங்கும் சமயத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1000 ரூபா காப்பு தொகைக்கு 40 ரூபா கேரண்டி அடிஷன். ஒவ்வொரு 1000 ருபீஸ்க்கும் 40 ருபீஸ் கேரண்டி அடிஷன். ஸோ இந்த கேரண்டி அடிஷன் வந்து அந்த பிபிடி பீரியடில் மட்டும்தான் கேரண்டி அடிஷன் அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1000 ருபீஸ்க்கு 40 ருபீஸுக்கு ஃபிக்ஸ்டு. இந்த கேரண்டி அடிஷன் வந்து அந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முழுவதும் இந்த கேரண்டி அடிஷன் அக்குமுலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த டெத் பெனிஃபிட் ஆகிறப்பையோ ஸோ முன்னாடியே டியூரிங் பிபிடி ரிஸ்க் ஆனாலும் அந்த அக்குமுலேட் ஆகிருக்கிற அந்த கேரண்டி அடிஷன் வந்து வாடிக்கையாளருக்கு தந்துடுறாங்க. தெரிஞ்சுங்க. ரைடரை பொறுத்தவரை வழக்கம் போல் ஏடிடிபி ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் அல்லது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் தேவைன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். கூடுதலாக டேர்ம் ரைடர் தேவைன்னா கொடுக்கலாம். இதே சில்ட்ரன்ஸ் பாலிசியாக இருந்தால் அந்த ப்ரொப்போசருக்கு அந்த தாய் அல்லது தந்தை இது மாதிரி அந்த ப்ரொப்போசருக்கு வந்து பிடபிள்யூ பெனிஃபிட் எலிஜிபிலிட்டி இருந்தால் கொடுக்கலாம். ஸோ இது இந்த ரைடர் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூ ரைடர் மைனர் பாலிசிக்கு. ஓகேங்களா? அடுத்து டெத் பெனிஃபிட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது. அதாவது செட்டில்மெண்ட் ஆப்ஷன். அதாவது கிடைக்கக்கூடிய இறப்பு பயனை நாமினி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. தேவைன்னா நம்ம பாலிசி எடுக்கிறப்ப அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் தெரிஞ்சுக்க. மோடு இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி 4 மோடுமே இருக்குது. மந்த்லியாக இருந்தால் நேஷ் அல்லது த்ரிபிளஸ். நேஷாக இருந்தால் 3 மந்த்லி ப்ரீமியம் வாங்க வேண்டும். இந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த நேஷ் வந்து வேலிடேஷன் கட்டாயம் பண்ணணும். வேலிடேஷன் பண்ணாமல் விட்டால் 3rd மந்த்துக்கு அப்புறம் அது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக குவார்ட்டர்லி மோடாக மாறிக்கும். ஸோ இது வழக்கம் போல் இருக்கிறது தான். கிரேஸ் பீரியட் சலுகை காலம் பார்த்தீங்கன்னா 30 நாள். இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி இந்த 3 மோடில் எது எடுத்தாலும் 30 டேஸ் கிரேஸ் பீரியட். மந்த்லி மோடுக்கு மட்டும் 15 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட். ஓகேங்களா? அதே மாதிரி சம் அஷ்யூர்ட் ரிபேட் உண்டு. இந்த சார்ட்டில் பார்த்துக்குங்க. ஹை சம் அஷ்யூர்ட் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ரிபேட் உண்டு. இந்த சார்ட் பிரகாரம் அந்த ரிபேட் வந்து உண்டு. ஓகேங்களா? அடுத்து பெய்டப் வேல்யூ. வழக்கம் போல் பெய்டப் வேல்யூ வந்து 1 இயர்க்கு அப்புறம் 1 ஃபுல் இயர் கட்டியிருந்தால் இந்த பாலிசி வந்து பெய்டப் எலிஜிபிலிட்டி உண்டு. ஓகேங்களா? சரண்டர் அண்ட் லோன் அதே மாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிட்டாலே நமக்கு சரண்டர் அண்ட் லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டேட்டிங் பேக் அதே மாதிரி தான். பாலிசி இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இருக்குள்ள நம்ம தேவைப்பட்டால் டேட்டிங் பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் இருக்குது. இன்ஃபோர்ஸ் பாலிசியாக இருந்தால் 75% வரைக்கும், பெய்டப் பாலிசியாக இருந்தால் 50% வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி உண்டு. அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஸ்கீமோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், கேரண்டீடு சர்வைவல் பெனிஃபிட். ஸோ அது நம்ம ஃப்ளெக்ஸியாக ரெகுலரான சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி சூஸ் பண்ணனாலும் பின்னாடி ஃபஸ்ட்டு சர்வைவல் பெனிஃபிட் வாங்குறதுக்கு முன்னாடியும் கூட நம்ம ஆப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்கீம் ஆப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்டாக இருந்தால் 10% அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துட்டுருக்கும். கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு கேரண்டீடாக வந்து விழுந்துட்டுருக்கும். அதே வந்து ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டாக இருந்தால் அதே 10% வந்து கஸ்டமருக்கு போகாமல் அந்த கஸ்டமர் சார்பில் நிறுவனம் வச்சுருந்து அந்த நிறுவனம் வந்து அதுக்கு 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு அக்குமுலேட் ஆகி வச்சுருக்காங்க. நம்ம வித்ட்ராவல் ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் தேவைப்படுறப்ப அந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் மேக்ஸிமம் 70% வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 தான் இந்த ஸ்கீமோட அருமையான ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ இதை ஸ்கீமை ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டான கஸ்டமருக்கு கரெக்டான பிபிடியில் கரெக்டான சம் அஷ்யூர்ட் கொடுத்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றொரு வீடியோவில் வேறு தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.